ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயம் உங்க முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்க கொடுத்த சந்தோஷம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. அத நான் உங்களுக்கு ஆரம்பத்துல வாழ்த்து சொல்லும் போதே கவனிச்சேன். இங்க பாருங்க, நீங்க நிர்பந்தத்தால விருப்பம் இல்லாம சேர்ந்தா கூட நீங்க ஒன்னா சேரதுல பல நன்மைகள் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய யாருக்காக வாழ்றோம்? நம்ம பசங்களுக்காக தானே. அவங்களே நீங்க ஒன்னா இருக்கணும்னு விரும்புறாங்க. அவங்க விருப்பத்தை தாண்டி யார் கேள்விக்கும் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல. அந்த வாழ்க்கைய நம்ம வாழ்றதுல எந்த தப்புமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரதுனால கிடைக்கிற சந்தோஷம் உங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, கிளம்புறேன் சார். மிஸ் என்ன சொன்னாங்க டாடி? எதுக்கு உங்க ரெண்டு பேரையும் தனியா கூட்டிட்டு போனாங்க? நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆனா உங்க சந்தோஷத்துக்காக நாங்க தோத்துக்கிட்டு இருக்கோமே. அங்கிள், மிஸ் என்ன சொன்னாங்க? சரியா படிக்கலன்னு திட்டினாங்களா? இல்ல, உங்களை பாராட்டினாங்க. ஆமா அங்கிள், இப்ப கிளாஸ்ல மதியும் திவ்யாவும் சண்டை போடுறதே இல்ல. அதுவும் பெஞ்சில பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப மாறிட்டாங்க. அதனால மிஸ் பாராட்டதான் செய்வாங்க. இப்போ எதுக்கு மிஸ் கிட்ட நாங்க ஒன்னா சேர போறோம்னா சொன்னீங்க? நாங்க எங்கம்மா சொன்னோம்? நாங்க ஒன்னா இருக்கிறத பார்த்து அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்களும் ஆமான்னு சொன்னோம், அவ்வளவுதான். அம்மா, இப்போ ஸ்கூல்ல எங்களை யாரும் ஃப்ரெண்ட்ஸா பாக்குறது இல்ல, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அதான் பாக்குறாங்க. சரி டாடி, நேரம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் ஒன்னா வெளில போறோம்னு சொன்னீங்க. எங்க போறோம்? சொல்றேன், கார்ல ஏறு. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி ஆட்டோல வந்துடுறோம். அம்மா, எதுக்கு ஆட்டோல? நீ வீட்ல என்ன சொன்ன? நம்ம எல்லாரும் ஒன்னா வெளிய போலாம் தானே சொன்ன. ஒரே இடத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு தனித்தனியா போகணும்? எல்லாரும் ஒரே வண்டியிலே போலாம். இல்ல, இடம் இருக்காதுல, அதான். என்னம்மா நீ? 1 2 3 4 5 5 பேர் தானே இருக்கோம், தாராளமா போலாம். இல்ல அங்கிள்? ஆமா ஆமா, வாங்க போலாம் போலாம். ஆமா ஆமா, வாங்க வாங்க ஆண்டி. அம்மா அம்மா, ஆண்டி எதுக்கு பின்னாடி ஏறீங்க? நீங்க வாஸ் அங்கிள் பக்கத்துல முன்னாடி உட்காரணும். நாங்க மூணு பேரும் ஜாலியா பின்னாடி உட்கார்ந்து பேசிட்டே வரோம். வாங்க போ. உட்காருமா. ஏறுங்க ஆண்டி. அங்கிள், கௌதம், என்ன பண்ற? வண்டி ஓட்டும் போது இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. முதல்ல கையெடு. இருக்கட்டும் ஆண்டி, நானும் டாடியும் லாங் டிரைவ் போறப்போ நான் அவரை இப்படிதான் கட்டி பிடிச்சுப்பேன். இத நான் கௌதம் கிட்ட சொல்லியிருக்கேன். அதான் இவன் அப்படி பண்றா. இது எங்க டாடிக்கு டிஸ்டர்பா இருக்காது, பழகிடுச்சு. இல்ல டாடி? ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போனா என்ன, நாம இப்படி ஒன்னா போறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஜாலி, போலாம். போங்க அங்கிள், போங்க அங்கிள். ஐ, நம்ம பார்க்குக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியா விளையாடலாம். டே கௌதம், அங்க பாரு ஐஸ்கிரீம் வண்டி. நம்ம முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறமா விளையாடலாம்.
ஆனா எங்க அம்மா தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா திட்டுவாங்களே இல்லம்மா. இல்ல திட்ட மாட்டேன், வாங்கிக்கோ. அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம். 3. உனக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கோ. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. மதி, அதான் அம்மா சொல்லிட்டாங்களே இன்னைக்கு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வா போலாம். அங்கிள் ஃபர்ஸ்ட் பட்டர் ஸ்காட்ச் கொடுங்க. அங்கிள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்? ஏய், எங்க டாடிக்கு எப்பவுமே வெனிலா ஃப்ளேவர் தான் பிடிக்கும். எங்க அம்மாக்கும் சேம் வெண்ணிலா தான் பிடிக்கும். அப்போ 2 வெண்ணிலா 3 பட்டர் ஸ்காட்ச். அவங்க 2 பேரும் ஒண்ணு, நாம 3 பேரும் ஒண்ணு. நல்லா இருக்குல? அங்கிள் 2 வெண்ணிலா 3 பட்டர் ஸ்காட்ச். இந்தா. இந்த மதி. இந்தாமா. இந்தாமா புடி. டாடி சாப்பிடுங்க. ஆன்ட்டி நீங்களும் சாப்பிடுங்க. சரி. அங்கிள் இங்க கொடுங்க, உங்க ஃப்ளேவரை டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். திவ்யா, நாம கொஞ்சம் அப்படி தனியா போலாமா? போலாம் ஆன்ட்டி. கௌதமதி, நாம அப்படியே கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? போலாம் அங்கிள். இருங்க, இப்ப எதுக்கு எங்களை தனித்தனியா பிரிச்சு கூட்டிட்டு போறீங்க? ஒன்னா இருக்கலாம் தானே வந்தோம். இல்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒண்ணா விளையாடலாம். அப்போ ஓகே. வாங்க.